நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டாரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அதை நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டாரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீரர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். விருச்சிக ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் மேம். ரொம்ப பாசக்காரங்களா இருப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் லவ் திருப்பி கிடைக்காது. அவங்களோட கேரக்டர் பத்தி சொல்லிருங்க மேம். விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, லவ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. மேரேஜ்னா கூட எனக்கு லவ் மேரேஜ் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது வாழ்க்கையில கண்டிப்பா வேணும். அப்படி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களா இருந்தாலும் தன்னுடைய அந்த துணை ஒரு என் மேல அதீத அன்பு கொடுக்கணும், சரியா புரிஞ்சுக்கணும், ஒரு லவ் மேரேஜ் மாதிரி என்னோட அரேஞ்ச் மேரேஜை நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமா கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அண்ட் இப்படி எப்படி இருக்காங்களோ, இந்த லவ்க்கு எப்படி இருக்காங்களோ, ஒரு அடிக்டட் மாதிரி, ஒரு டிபெண்டா, அட் த சேம் டைம் இந்த பக்கம் அவங்களோட லைஃப்னு வரும்போது ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இண்டிபெண்டன்ட் டைப், ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கரெக்ட் அப்படின்றத யோசிப்பாங்க. அதுக்கு யாரு ஒத்து வரலையோ அவங்கள கட் பண்ணி வெளியே வர்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. இன்கேஸ் அது லவ் பர்சனா இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்துலதான் இவங்க அப்படியே மாறுவாங்க. முரண்பாடா இருக்கும் அவங்களுடைய செயல்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பர்சனல்ல யாரும் தலையிடக்கூடாது, சுதந்திரமா நான் இருக்கணும், வாழணும், முடிவெடுக்கணும். பட் லவ் லைஃப், மேரேஜ் லைஃப் அது வேற. பர்சனல் லைஃப் நான் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு அவங்க. அண்ட் சர்ப்ரைஸ் அதிகமா எதிர்பார்ப்பாங்க, பரிசுகள் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ இல்ல லவ் பர்சனோ நம்மளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணும், நம்மளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணும், வாங்கி கொடுக்கணும். யாரெல்லாம் தன் மேல ரொம்ப அன்போட இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன கிஃப்ட் கிடைக்குது அப்படின்றத பாப்பாங்க. அது தெய்வத்தின் மேல கூட சம்டைம்ஸ் இருக்கும். உனக்கு நான் எவ்வளவு பக்தியா இருக்கனே, உன்னை நான் எவ்வளவு உருகி உருகி நான் உன்னை தேடுறதே, அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு விதமான அன்பு தானே. இவ்வளவு கொடுக்குறனே, அப்ப நீ எனக்கு என்ன கொடுக்க போற, அந்த கிஃப்ட் எனக்கு எப்ப கொடுப்ப? சோ அப்ப அந்த கிஃப்ட் சீக்கிரம் இருப்பாங்க. அது பரிசு வேணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். ஓகே மேம். எந்த மாதிரி தொழில அவங்க ஷைன் ஆயிட்டு இருப்பாங்க? ஸோ விருச்சிக ராசி இவங்க எந்த மாதிரி துறைகள்ல ஷைன் ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மெடிக்கல் ஃபீல்டுல, அதுவும் எஸ்பெஷலி கைனகாலஜிஸ்ட், குழந்தை பேரு மருத்துவர், அது அதுல ரொம்ப ஷைன் ஆவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஆப்டடான ஒன்னா இருக்கும். ஏன்னா லவ் அது சார்ந்து இருக்கிறதுனால அதை விரும்பி பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்த உருவாக்குறது அதை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு இயல்பாவே அந்த ஃபீல்டு அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்பார்க் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கூட்டு சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றது. பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். ஆமா, பிசினஸ் தனியா பண்ணக்கூடாது, பார்ட்னர்ஷிப். அட்லீஸ்ட் பார்ட்னர்ஷிப், அதாவது பினான்சியல் பார்ட்னர்ஷிப்ல பண்ணணும்னா கூட ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப்லயாவது அவங்க யாரு கூடயாவது பிசினஸ் பண்ணலாம். ஸோ அந்த கூட்டு முயற்சி அது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும், அந்த பிசினஸ் நல்லா இருக்கும். அண்ட் இந்த மனநோய்க்கான பிரச்சனை, அந்த தீர்வுகள் கொடுக்கிற ஒரு கன்சல்டேஷன் மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் டாக்டர் அந்த ரேஞ்சில இல்ல, ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கிற மாதிரி. சோ அப்படியான ஒரு ஃபீல்ட சூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகே மேம். காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் இருக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு? ஸோ விருச்சிக ராசி இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது, லவ் பண்ணாங்கன்னா இன்னொரு லவ் போகிற மாதிரிதான் இருக்கும். ரெண்டு லவ் லைஃப் இருக்கும். லவ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு
மேரேஜ் லைஃப்ல இருக்கவங்களுக்கும் நிறைய பேருக்கு 2 மேரேஜ் லைஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செகண்ட் மேரேஜ் இவங்களுக்கு எல்லாம் அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வீட்டுல செகண்ட் மேரேஜே இருக்காது, இவங்க வீட்டுல அந்த மாதிரியான விஷயங்களே இருக்காது, ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க. பட் இவங்க அதை பிரேக் பண்றவங்களா இருப்பாங்க. சோ அப்படிலாம் இவங்க அதிகமா பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் அது வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது எங்க வந்து ஒர்க் அவுட் ஆகுது அங்க மூவ் பண்ணிக்கலாம். அதனால லவ் அது ஓகே இல்லை அப்படின்னாலும் இதுக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஈவன் மேரேஜே ஓகே இல்லைனா கூட அதை கட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு அடுத்த மேரேஜ்க்கு போயிடுவாங்க. மேரேஜ் லைஃப் இப்படிதான் அவங்களோட லைஃப் இருக்கும். ஓகே, கவனமா இருக்கணும்னா எந்த விஷயங்கள மேம் கவனமா இருக்கணும்? ஸோ விருச்சிக ராசி இவங்க எதுலாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இவங்களுக்கு யாராவது ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருப்பாங்க, யாராவது வந்து ஒரு சஜஸ்ட் பண்றவங்களா இருப்பாங்க, ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கலாம். சோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து கண்டிப்பா இவங்க கவனமா இருக்கணும். அது என்னடா குரு காட்ஃபாதர் மாதிரி ஏன் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்றத காது கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதான் விஷயம். அவங்க சொல்றத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி கூட இருக்காது, ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. பெரியவர் சொல்றாரு இதுல என்னப்பா என்ன வரும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அதுதான் பிரச்சனையா இருக்கும். அப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவங்க தரக்கூடிய அட்வைஸ் அதுலலாம் ரொம்ப ரொம்ப அவங்க கவனமா இருக்கணும். இல்லைன்னா ஃபெயிலியர் ஆக போறது அவங்களாதான் இருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பெண் கிட்ட பணம் சார்ந்த விஷயம் டீல் பண்றாங்கன்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். மோஸ்ட்லி மென்னா இருந்தாங்கன்னா வேற விதமா அவங்க போயிட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒரு பெண்ணா இருக்காங்கன்னா அது வந்து அந்த கிளாஷஸ் உருவாகி இவங்க கிட்ட அந்த பணம் போகாம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். ஓகே மேம், எந்த மாதிரி தெய்வங்களும் மேம் இவங்க ஃபாலோ பண்றோம்? சோ விருச்சிக ராசி இவங்க எந்த தெய்வங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. இப்போ வந்து ஒரு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகரை ஃபாலோ பண்ணலாம். ஆனா வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகரை ஃபாலோ பண்ணலாம். சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சிவபார்வதி அர்த்தநாரீஸ்வரர் அப்படி ஃபாலோ பண்ணலாம். பெருமாள்னா கூட பெருமாள் லக்ஷ்மியோட இருக்கிற பெருமாள் அப்படி ஃபாலோ பண்ணும். அப்போ கல்யாண கோலத்துல இருக்க தெய்வங்களை மட்டும் தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணா அவங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். எல்லா தெய்வங்களுமே கல்யாண கோலத்தோட இருக்கிறாங்க. ஐயனாரப்பனும் இருக்கிறாங்க, விநாயகரும் இருக்கிறாரு, இல்லாம இல்ல. சோ அப்ப இவங்க கல்யாண கோலத்துல எந்த தெய்வம் பிடிச்சாலும் கல்யாண கோலத்தோட இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா.